பிரான்சிஸ் லைட் கெடா சுல்தானுக்கு சொந்தமான நிலத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்றியதை வரலாற்று ஆவணங்கள் உறுதிப்படுத்துவதாக கெடா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ முகமது சனுசி நூர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான வரலாற்று மற்றும் சட்ட ஆவணங்களின் ஆய்வு பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன என்றார் அவர். இந்த ஆய்வுகள் நிறைவு பெற்றதும் பினாங்கு மீது கெடா மாநில அரசு உரிமை கொண்டாடுவது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் இவ்வாண்டுக்குள் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வரலாற்று பதிவுகளின்படி 1786 ஆண்டு ஆகஸ்ட் 11 பிரான்சிஸ் லைட் கெடா சுல்தானின் அனுமதியின்றி யூனியன் ஜாக் கொடியை பினாங்கில் ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து இந்த நிலப்பிரச்சினை மற்றும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு நடைபெற்றதாக கெடா அரசு கூறி வருகிறது. கெடா அரசு வழக்கு தொடர்ந்தால் அதனை நீதிமன்றத்தில் சந்திக்க தயார் என பினாங்கு அரசு தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 to 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.